என் 2 பசங்களும் ரொம்ப பாவம், என் மனைவி ரொம்ப உஷார். தனுஷின் வெளிப்படையான பேச்சு. தமிழ் திரையுலகின் தற்பொழுது முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழும் நடிகர் தனுஷ் பற்றி அதிக அளவு பகிர வேண்டிய அவசியம் இல்லை. துள்ளுவதோ இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட தனுஷ் ஆரம்ப நாட்களில் பல்வேறு கேலிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார். இதை அடுத்து தனது அபார திறமையின் மூலம் இன்று தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத முன்னணி நடிகராக திகழக்கூடிய இவரின் 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் அண்மையில் வெளிவந்து ரசிகர்களுக்கு விருந்தானது. ராயன் திரைப்படத்தில் தனுஷ் நடித்து அவரை இயக்கியிருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த படத்திற்கான இசையை AR ரஹ்மான் அமைத்தது கூடுதல் பலமாக படத்திற்கு அமைந்திருந்தது. இந்த படம் வெளிவந்த பிறகு படம் சொதப்பியதாக இருந்ததாக பலர் கூறியிருந்தாலும் வசூல் ரீதியில் ஒரு நல்ல சாதனையை புரிந்துள்ளது என்று சொல்லலாம். இந்த படத்தை அடுத்து சேகர் கம்முல்லா இயக்கத்தில் குபேரா படத்தில் தனுஷ் நடித்து வருகிறார். ரஜினியின் வீட்டு மருமகனாக மாறிய நடிகர் தனுஷ் காதல் கொண்டேன் படத்தில் நடித்ததற்காக ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷை பாராட்டி பேசியிருக்கிறார். இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியதை அடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டு யாத்ரா லிங்கா என்று 2 பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக மாறினார்கள். இந்நிலையில் தனுஷின் முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா 3 என்ற படத்தில் இயக்குநராக அறிமுகமானதை அடுத்து அவர் இயக்கிய வைராஜாவை, லால் சலாம் போன்ற படங்கள் தோல்வி அடைந்த சூழலில் இருவரும் தற்பொழுது சட்டப்பூர்வமாக விவாகரத்து கேட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இந்நிலையில் தனுஷ் கொடுத்த பழைய பேட்டி ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக மாறியுள்ளது. அநேகன் பட சமயத்தில் எடுத்த இந்த பேட்டியில் தனது 2 பசங்களை பற்றி பேசும்பொழுது 2 பசங்களும் தன்னை போலத்தான் உருவத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் யாத்ராவை பற்றி கூறும்பொழுது யாத்ரா குணத்தில் என்னை போல் இருக்கிறான், உணவில் மட்டும் அவர் அசைவம், நான் சைவம், மற்றபடி பெரும்பாலும் என்னை போன்ற குணம்தான் அவனுக்கும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இதனை அடுத்து லிங்காவை பற்றி பேசும்பொழுது லிங்கா அவர் அம்மா மாதிரி எப்பவுமே ரொம்ப உஷாரான பேர் வழி, ஏமாத்தவே முடியாது, அது போலதான் லிங்காவும் வளர்ந்து வருகிறார். மேலும் தனுஷ் ஓபனாக ஐஸ்வர்யா குறித்து கூறிய விஷயமும் அவர் மகன் குறித்து பேசிய ஓபன் ஆகும் தற்பொழுது ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது.